அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கால்டுவெல் அவர்கள் இந்தியாவிற்கு, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு வந்து மொழியியல் ஆய்வுகளில் ஈடுபட்ட பிறகுதான் 1856 அவர் கொண்டு வந்த திராவிட அல்லது தென்னிந்திய குடும்பங்களின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலின் வருகைக்கு பிறகுதான் திராவிடம் என்கிற சொல் பெருவழக்காயிற்று என்பதை நாம் அறிவோம். ஆனால் கால்டுவெல்லுக்கு முன்பே 2 பேர் இருக்கிறார்கள். எல்லோருமே வெளிநாட்டினர்தான். இந்த விவாதம் எங்கே தொடங்குகிறது என்றால் அடிப்படையில் கால்டுவெல்லிடமிருந்து தொடங்கவில்லை. அது 18ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கி விடுகிறது. 18ஆம் நூற்றாண்டில் அதை முதலில் தொடக்கி வைக்கிறவர் என்னுடைய பெயர் சர் வில்லியம் ஜோன்ஸ் என்பது. அவர் ஆங்கிலேயர், ஒரு நீதிபதியும் கூட. அவர் கொல்கத்தாவிலே இருந்தார். கல்கத்தாவிலே ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி என்கிற ஒரு அமைப்பில் அவர் ஒரு அறிக்கையை படித்தார். அது 1876. அது மிக மிக முக்கியமான அறிக்கை. அந்த அறிக்கை தான் சமஸ்கிருதம்தான் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் என்று முதலில் சொல்லிட்டார். அவர் பிறப்பால் ஆங்கிலேயர். ஆனால் அவர் என்ன சொன்னார் என்றால், லத்தீன், கிரேக்கம் உள்ளிட்ட மொழிகளுக்கெல்லாம் கூட சமஸ்கிருதம் முந்தியது. சமஸ்கிருதம்தான் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் என்று ஒரு விவாதத்தை தொடக்கி வைத்தார். அது 1876. அதற்கு பிறகு 1786. அதற்கு பிறகு 1816 அவர் சர் வில்லியம்ஸ் ஜோன்ஸ் சொன்னதற்கு பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகு, ஃபாதர் எல்லிஸ் ஒயிட் என்கிறவர் தான் முதலாக அதற்கு ஒரு மறுப்பை வெளியிட்டார். இல்லை, சமஸ்கிருதம் என்பது வேறு ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தது. அது இண்டோ ஆரியன் லாங்குவேஜ் ஃபேமிலி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இவையெல்லாம் தனி குடும்பம். இதனை நாம் திராவிட மொழி குடும்பம் என்று சொல்லுகிற அதனை முதன்மையாக சொன்னவர் எல்லிஸ் ஒயிட் தான். அது 1816. ஆனால் அவர் கேம்ப்வெல் என்கிறவரினுடைய தெலுங்கு இலக்கண புத்தகத்துக்கு முன்னுரை எழுதுகிற போது இப்படி சொன்னார். இன்னும் ஆதாரங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு நான் நூலாக எழுதுவேன் என்று குறிப்பிட்டார். ஆனால் அதற்கு பிறகு 2-3 ஆண்டுகளில் அவர் இறந்து போய்விட்டார். 1838 தான் இந்தியாவுக்கு கால்டுவெல் வருகிறார். 18 ஆண்டுகள் இங்கே இருக்கிற மொழிகளையெல்லாம் கற்று அறிந்து 1856 அவர் வெளியிட்ட புத்தகம்தான் சமஸ்கிருதம் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் இல்லை, வேறு சில மொழிகள் இருக்கின்றன, அந்த மொழிகளை திராவிட மொழி குடும்பம் என்று சொல்லலாம், இவற்றுக்கும் சமஸ்கிருத மொழி குடும்பத்துக்கும் தொடர்பு இல்லை, திராவிட மொழி குடும்பத்தில் தமிழ்தான் மூத்த மொழியும் முதன்மையான மொழியும் ஆகும் என்று கால்டுவெல் சொன்னார். இது ஒரு பெரிய வரலாற்று திருப்பம். ஆகையினாலே சமஸ்கிருதம் தான் எல்லாவற்றுக்கும் மேலானது என்கிற எண்ணத்தை முதலில் உடைத்தவர் கால்டுவெல் தான். அதை முதலில் உருவாக்கியவர் சர் வில்லியம் ஜோன்ஸ். அதனை மாற்றி இல்லை, திராவிட மொழி குடும்பங்கள் இருக்கின்றன, அந்த திராவிட மொழி குடும்பத்தில் தமிழ் முதல் இடத்தில் இருக்கிறது, பிறகு தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, இப்படி பல்வேறு மொழிகள் இருக்கின்றன என்பதை சான்றுகளோடும் இலக்கணத்தோடும் எடுத்து சொன்னவர் கால்டுவெல். அந்த புத்தகம் வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில், தமிழ்நாட்டு மனநிலையில், தமிழ்நாட்டின் பண்பாட்டில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டது. நாம் சமஸ்கிருதத்துக்கு பின்னால் வந்தவர்கள் என்பதோ, சமஸ்கிருதம்தான் உலகத்தில் உயர்ந்த மொழி என்பதோ பொய்யும் போலியுமானது என்கிற புரிதல் கால்டுவெல்லுக்கு பிறகு வந்தது. அதை மேலும் அவர் விரிவுபடுத்தி 19 ஆண்டுகளுக்கு பின்னால் 1875 அதே நூலை விரிவுபடுத்திய ஒரு புத்தகமாக கொண்டு வந்தார். அந்த புத்தகம் ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு வெளியில் வராமல் அப்படியே அமிழ்ந்து கிடந்தது. முதல் பதிப்பு தான் மறுபடியும் 3ஆம் பதிப்பாக வந்தது. 4, 5 பல பதிப்புகளை கண்டது. அவர் உயிரோடு இருக்கும்போது எழுதிய 2ஆம் பதிப்பு, விரிவுபடுத்தப்பட்ட பதிப்பு, பிறகு இப்போது இந்த 21ஆம் நூற்றாண்டில் வெளிவந்திருக்கிறது. அதிலே அவர் பட்டியலின மக்களை பற்றியெல்லாம் பல செய்திகளை சொல்லியிருக்கிறார். சைவ மதம் பற்றிய எதிரான கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார். கால்டுவெல் தான் தமிழ்நாட்டின் அரசியலில், சிந்தனை போக்கில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கினார் என்பதை யாரும் மறுக்க முடியாது.